பெட்ரோல் டீசல் விலையில் 2 ரூபா குறைக்கணும். இப்போ எப்படி எரிகாற்று உருளைக்கு கேஸ் சிலிண்டருக்கு 200 ரூபா குறைச்சிருக்கான், அதே கதை தான் அது. இப்போ இங்கே பாரு, அவனுக்கு வேண்டியது 3 ரூபா, 3 rupees மார்ஜின். அவனுக்கு 3 ரூபா தான் வேணும். ஆனால் 5 ரூபா ஏற்றினா எப்படி நீ போராடுவேன்னு தெரியும். உன் போராட்டத்தை மதிப்பு தெரியும். 2 ரூபா நான் குறைச்சதை காட்டி 3 ரூபாய் ஃபிக்ஸ் பண்ணிடுவான். இப்போ நீ போராடுறதுக்கு காரணம் என்ன வந்துடும்ல, நீ ஒத்துக்கணும். 80 ரூபாய் 100 ரூபாய் ஆக்குறான், 90 ரூபாய் 100 ரூபாய் ஆக்குறான், நீ ஒத்துக்கணும். அதுக்கு என்ன பண்ணுவான்னா ஒரு செயற்கை எரிபொருள் தட்டுப்பாட்டை உருவாக்குவான். நீ அவசரமாக அலுவலகம் போகணும், அவசரமாக பிள்ளை கொண்டு கல்லூரியில் விட்டு போகணும், அவசரமாக அலுவலகம் போகணும், நீ இப்போ பள்ளிக்கூடம் ஒரு வேலைக்கு போகணும், எங்கேயாவது போகணும், வெளியூர் போகணும், அப்பா மருத்துவமனையில் பார்க்க போகும்போது எரிபொருள் இருக்காது. அப்போ ஒரு எரிபொருள் வங்கிக்கு போவேன், பெட்ரோல் பங்க். அங்கே போனால் கையாட்டிடுவான், இல்லைங்க ஸ்டாக் இல்லைங்க. திருப்பி 50 பேர் 10 கிலோமீட்டர் இங்கிட்டு போவேன். நீ ஏற்கனவே அரை சொட்டு தான் இருக்கிறது இழுத்துட்டு ஓட்டிகிட்டு போயிட்டு அங்கே போய் நின்னா இல்லைங்கம்பா. ஒரு இடத்துல மட்டும் இருக்கும், இல்லைங்க 100 ரூபாங்க லிட்டரு அப்படின்னு இருக்கிற போட்டு தொலைப்பா, 2 ரூபா போட்டு தொலைப்பா. உன்னையே அந்த விலை ஏற்ற